மயிலாடுதுறையில் வாகனம் பறிக்கப்பட்டதால் காவல் துணை கண்காணிப்பாளர் ஒருவர் அலுவலகத்திலிருந்து நடந்து செல்லும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவில் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் சுந்தரேசன். இவர் சட்டவிரோத மது, சாராயம் கடத்தல் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இவரது வாகனம் உயர் அதிகாரிகளால் பறிக்கப்பட்டதால் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு நடந்து செல்லும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதுகுறித்து துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் கூறுகையில், கடந்த 5ஆம் தேதி அமைச்சரின் பாதுகாப்பு பணிக்காக தனது வாகனத்தை மாவட்ட காவல்துறை சார்பில் கேட்கப்பட்டதாகவும், எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்தால் வாகனத்தை வழங்குவதாக தெரிவித்ததாகவும் கூறினர். இதனால் தன்னை திருச்செந்தூர் குடமுழக்கு விழா பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி வைத்தனர் என்றும், அந்த பணி முடிந்த பின்னர் முதல்வர் வருகை பாதுகாப்பு பணிக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறினர். அந்த பணியை முடித்துவிட்டு திரும்பிய போது அமைச்சர் பாதுகாப்பு பணிக்கு தனது வாகனத்தை தருமாறு மீண்டும் கேட்டு கடந்த 10ஆம் தேதி வாங்கிக் கொண்டனர் எனவும், இதுவரை அந்த வாகனம் திரும்ப வழங்கப்படாததால் கடந்த 2 நாட்களாக அலுவலகத்துக்கு நடந்தே செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். பணியில் நேர்மையாக இருப்பதால் பல்வேறு சிக்கல்களை அனுபவிப்பதாகவும், மனித உரிமை ஆணையத்தில் பணியாற்றிய போது ஒரு வழக்கில் தொடர்புடைய காவல்துறையை சேர்ந்த சிலர் மீது புகார் கொடுத்ததால் தன்னை பழிவாங்குகிறார்கள் எனவும் அவர் புகார் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசனின் வாகனம் பெறப்பட்டதில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும், மாவட்ட காவல்துறையிலிருந்து அழுத்தம் தரப்படுவதாக அவர் கூறியதும், வளைந்து போக சொன்னதாக கூறியதும் தவறான தகவல் எனவும் கூறினார். மேலும் துணை கண்காணிப்பாளர் கூறுவதைப் போல் அவருக்கு எந்த அழுத்தமும் தரப்படவில்லை எனவும், வழக்கமான நடைமுறைப்படிதான் அவர் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பப்பட்டார் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிளில் அவரும் இருக்கார். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில்குமார் அவர் இந்த வாகனம் உடனடியாக ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைடில் இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்கள், நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ்கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ, நான் உங்கள் டிஎஸ்பிகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்கள் டிஎஸ்பிகிட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டார். உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுகிறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து நான் 1996வது பேட்ச் எஸ்ஐ, டைரக்ட் எஸ்ஐ, இன்னைக்கு வந்த 2008ஆம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துக்கிட்டு என்ன, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது. நீங்கள் எனக்கு மேலதிகாரிகள் சொன்னால் தான் நான் வண்டி அனுப்ப முடியும், ஆர்டர்ஸ் இல்லாமல் வண்டி அனுப்ப முடியாதுன்னு சொன்னோன்னே அடுத்த 10 நிமிடத்தில் மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்கிறார், கட்டளையிடுறார், உடனடியாக நீங்கள் போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்கிறார். ரைட், முருகப்பன் கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு திருச்செந்தூரத்துக்கு மைக்கிலேயே சொல்லிவிட்டு போய் 5ஆம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன். எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில் தான் நான் பயணம் செஞ்சேன்.